இன்றைக்கான அரசியல் களம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், இன்னொரு புறம் வந்து திமுகவினுடைய உச்சக்கட்ட உருட்டு இதுவாதான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், ரோபோ சங்கர் அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி இப்படியெல்லாம் நடந்திருக்கு, அது மாதிரி நடந்திருக்கவே கூடாது, நம்ம இனிமே வந்து நம்மளோட லைஃப்ல கொஞ்சம் திரும்பி வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர்களுக்கு திமுக திரும்பவும் இப்படி பண்ணீங்கன்னா எப்படி சார் அப்படின்னு கேட்கும் வகையில பல முக்கியமான தருணங்கள், நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. டோட்டலா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு டீகோட் பண்ண போறேன். மிஸ் பண்ணாதீங்க, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரை நியூஸ் அண்ட் நான் தீபிகா. திமுகவினுடைய முதல் உருட்டு என்ன அப்படிங்கறத தெளிவா சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1,00,000 சேர் வந்து நாங்க அங்க போட்டிருந்தோம். ஆனாலும் பத்தலையே. என்ன பத்தல? டைம் பத்தலையா? அதுவும் பத்தலையே. அப்புறம் வேற என்ன சார் பத்தல? ஃபுட் எதுவும் பத்தலையா? இல்ல வந்தவங்க எல்லாம் ஒழுங்கா கவனிக்க முடியலன்னு ஏதாவதுனா? எதுவுமே பத்தலைங்க. 1,00,000 சேரை தாண்டி இன்னொரு 1,50,000 பேர் வெளியில அவ்வளவு பேர் வெயிட் பண்ணாங்க. முப்பெரும் விழா அப்படிங்கிறது செம்மையான ஒரு ரீச் அப்படின்னு சொல்லி நிறைய உருட்டுகளை இன்ஸ்டாகிராம்ல பயங்கரமா பார்க்க முடியுது. சோ இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னதான் சார் அவங்களுக்கு எல்லாம் முக்கியம், என்னதான் சார் உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை அப்படின்னு கேட்டா, எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு விஷயங்க, முப்பெரும் விழா சூப்பரா நடந்துச்சு. முப்பெரும் விழா அப்படிங்கிறது மாபெரும் வெற்றி. முப்பெரும் விழா மாதிரி ஒரு விழாவே கிடையாது. என்ன நடத்தினாங்க அதிமுக? அவங்களுக்கு கூடுறதெல்லாம் ஒரு கூட்டமா? பாஜக என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணல. அவங்களுக்கு எல்லாம் என்ன கூட்டமா? விஜய் வராரே, அவருக்கெல்லாம் என்னங்க கூட்டம்? முப்பெரும் விழா கூட்டம் அப்படின்னு சொல்லும் வகையில தான் ஒருத்தவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் இருக்கு. ஏன்னா உண்மையாவே வா அவ்வளவு கூட்டமா அப்படின்னு சொல்லி திரும்பவும் நம்ம தான் ஒழுங்கா பார்க்கலையா என்னன்னு ரீகலெக்ட் பண்ணி திரும்பவும் அந்த வீடியோஸை பார்த்தா தெரியுது. ஈவன் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வருகை கொடுக்குறாரு. அந்த காரு வருது இல்லையா, அந்த வாகனம் வருது, சோ நிறுத்துறாரு. அங்கேயே பாத்தீங்கன்னா 3/4 பாகம் மட்டும்தான் நம்பி இருக்கு. இதுதான் ரியாலிட்டி. பட் அது வந்து இருக்கு, கூட்டம் வந்ததுன்னா சரி ஓகே வரட்டும், என்ன பிரச்சனை, நல்லா போச்சா, ஓகே, மழை வந்துச்சு கெடுத்துருச்சு, ஓகே, உங்களோட பரப்புரைகள் அப்படிங்கறத தொடர்ந்து நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. பட் ஃபேக்கான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை ஏன் சொல்றீங்கன்றது மக்கள் அனலைஸ் பண்ணி திரும்பவும் திமுகவை வெளுத்து விட்டுட்டு இருக்காங்க. சரி ஓகேன்ட்டு அப்படி மூச்சு வாங்கி இந்த விஷயம் எல்லாம் இப்படி நடக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்ப திடீர்னு ஒரு சம்பவங்க. அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஒண்ணு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டாஸ்மாக் துறையில நாங்க 10 ரூபா பாட்டிலுக்கு மேல வாங்குறோம். அது ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அது உங்களுக்காக தான் அப்படிங்கிறாரு. என்ன சார், என்னதான் வாங்குறீங்க, எதுக்குதான் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டா, வைப்பு தொகையாமா அந்த 10 ரூபா. என்னத்துக்கு அந்த வைப்பு தொகை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாட்டில்ஸ நிறைய குடிமகன்கள், குடிகார அண்ணன்களோ இல்ல பெரிய பெரிய பெரியப்பாக்களோ யாரோ குடிக்கிறாங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து அங்கேயும் இங்கேயும் பாட்டில்ஸை வாங்கிட்டு போயிட்டு வயக்காட்டுல இல்ல போற வீதியில அங்க இங்கன்னு அழகா அதை எடுத்துட்டு போயிட்டு டிஸ்போஸ் பண்ணாம தூக்கி தூக்கி வீசிடுறாங்களாமா. சோ வீசின காரணத்தினால ஒரு சின்ன குழந்தைங்க ரோட்ல போகும்போதும் வயல்ல போயிட்டு வேலை செய்யும் போதும் இல்ல நிறைய அனிமல்ஸ் எல்லாம் தெரியாம அந்த கவர் கூட சேர்த்து அதெல்லாம் மிலுங்கி குடல்லாம் பாதிச்சு, ஐயோ ரொம்ப கஷ்டம். இது எல்லாமே நடக்குதுன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் குடிகாரர்கள். சோ அந்த 10 ரூபா நாங்க ஏன் வாங்கி வச்சிருக்கோம்? பாட்டிலுக்காக. பாட்டில எங்கேயும் தூக்கி போடாதீங்க, சேவ் பண்ணிக்கோங்க, கொண்டு வந்து டாஸ்மாக்ல எங்க கிட்ட கொடுங்க, நாங்க அந்த 10 ரூபாய் திரும்ப கொடுத்துடுறோம் அப்படிங்கிறாங்க. சோ இந்த நேரத்துல நீங்க வந்து குடிக்கவே குடிக்காதீங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கதறாங்க. என்ன காரணம்? எல்லாருமே எப்படிதான் நம்ம வந்து நீ குடிக்க கூடாது, இல்ல ஃபேமிலியில இருக்கிறவங்க நீங்க தயவு செஞ்சு குடிக்காத அப்படின்னு எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும், ரோபோ சங்கர் அவர்களுடைய மரணம் இன்னைக்கு எல்லாரையுமே திரும்பவும் அது ரொம்ப தப்பு போல, நம்மளோட லைஃபே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிடும் போல அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்கும் கண்ணில் காமிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம என்ன வேணா சொல்லலாங்க, நீ குடிக்காதன்னு எப்படி அழுதாலும் ஒரு இறப்பு அப்படிங்கிறது, அதுவும் 46 வயசுல ரோபோ சங்கர் அவர்கள் இறந்திருக்கிறாரு அப்படின்னா முழுக்க முழுக்க முதல் காரணம் குடி. அவரே சொல்றாரு, 60 ரூபா பாட்டில் இருந்து 60,000 ரூபாய் சரக்கு வரைக்கும் நான் குடிச்சிருக்கேன், எல்லாத்தையுமே நான் குடிச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. அவர் குடிச்சதுனால அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அவருக்கே தெரியலையா, மஞ்சக்காமால முத்தி இருக்கு, பிளட் கூட கலந்துருக்கு, கல்லீரல் வந்து மொத்தமா அழுகி போயிருக்கு, அது வந்து டோட்டலா இதுவாயிருக்கு. ஸோ உள்ள இருக்கிற ஒரு பாடி பார்ட்ஸும் என்ன ஆகுதுன்னா உருகுலைஞ்சு போகுது. எதுவுமே அவரோட கண்ட்ரோல்லே கிடையாது. இதுக்கப்புறம் அவள்தான் முடிஞ்சிருச்சு கதையை அப்படின்னு சொல்லும் அளவுக்கு இவர் குடிக்க 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 உள்ள இருக்கிற மிஷின்ஸ், உள்ள இருக்கிற பாடி பார்ட்ஸ் ஒன்னும் சேதமாயிருக்கு. 46 வயசுல ஒரு இறப்புக்கான ஒரு வயசே கிடையாது. 75, 85, 90 வயசு வரைக்கும் சிக்கன போயிட்டு இருக்காங்க. அவ்வளவு சூப்பரா இருக்காங்க. ஸோ அவரே ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, உணவே மருந்து, நம்ம உணவை வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுலதான் நம்மளுடைய ஆயுள் காலமும் இருக்கு, மொத்தமும் இருக்கு அப்படின்னு சொல்லி அதாவது கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்கல்ல, சேம் கதை தான் அவருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய இளைஞர்கள் சத்தியமா ஐயோ இதனாலதான் குடியால இப்படி போயிடுச்சு, நம்மளாம் இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தாவது திருந்தணும்னு சொல்ற அளவுக்கு நிறைய மெசேஜஸையும் கமெண்ட்ஸையும் நம்மளால படிக்க முடிஞ்சதுங்க.
இவருடைய இறப்பு வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு அச்சத்தை கொடுத்துட்டு போயிருக்கு அப்படிங்கிறதையும் மாற்று கருத்தே கிடையாது. சோ பெருசா வந்து ஒரு கடனாளியா இறந்தாரா, இல்லைன்னா வந்து மன உளைச்சல்னால இறந்தாரா, இல்ல ஹார்ட் அட்டாக்னால இறந்தாரா அப்படிங்கிற ஒரு நிறைய கேள்விகள் நம்ம முன்னாடி வச்சாலும், அவர் இறந்ததற்கான காரணம் அப்படின்னு பார்த்தா குடிங்கிற ஒரு மெஜாரிட்டியான ஒரே ஒரு ரீசன்னால குடிக்கிற நபர்கள் எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு நேரத்துல முத்துசாமி அவர்கள் வெளியிட்டு இருக்கிறாருல்ல இந்த விஷயம், இது இன்னும் பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய மேட்டரா மாறி, என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வியாவே அவர் பக்கம் திருப்பிட்டு இருக்காங்க. அண்ட் டாஸ்மாக்ல இருந்து வர வருமானம் தான் கவர்மெண்ட்க்கு ஒரு பெரிய பெரிய ஒரு ஒரு பாசிட்டிவா அவங்க கையில வச்சுக்கக்கூடிய அமௌண்டா இருக்கு. பட் அது வந்து நிறைய பேருடைய உயிரை அடகு வச்சு அவங்க உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. அப்ப நீங்க மக்களுக்கு எந்த அளவுக்கு லாயலா இருக்கணும், நீங்க சொத்து சேர்த்துக்கிறதுக்கா இவங்க எல்லாம் உயிரை விடுறாங்கன்ற மாதிரியான எக்ஸ்டர்னல் கேள்விஸும் அதிகமாவே இருக்குங்க. அடுத்த கட்டமா ஒரு கேள்வி, திமுகவினுடைய கூட்டணி உடையமா உடையாதா, அதிமுகவினுடைய கூட்டணி உடையமா உடையாதா அப்படின்னு. சரி, சமீபத்துல நம்மளுக்கு ஆரம்ப காலத்துல அப்படிங்கும் போது விசிகா வந்து எக்ஸ்டர்னலா சீட் கேட்பாங்க, காங்கிரஸ் அதிகமா சீட்டு கேட்பாங்க, அங்க வந்து கண்டிப்பா ஒரு பெரிய பிரேக் டவுன் வரும், வெளில வந்துருவாங்கன்னு ஒரு ரூமர் இருந்துச்சு. அது ரூமரா தீபிகா அப்போன்னு கேட்டீங்கன்னா ஷுவரா ரூமர் தான். அது ஏன்றத நான் திரும்பவும் நெக்ஸ்ட் ஒரு மினிட்ல சொல்றேன். அண்ட் அதே மாதிரி இப்போதைக்கு அதிமுகவுடைய சர்ச்சைகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா, செங்கோட்டையனுக்கு பிரச்சனை, சோ அதே மாதிரி அவர் உள்ள இருந்து வெளில போயிட்டாரு. டிடிவி தினகரனுக்கு பிரச்சனை, ஓபிஎஸ்க்கு பிரச்சனை, அடுத்தது சசிகலாவுக்கு பிரச்சனை, முக்கிய தலைகள் எல்லாமே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு ஒரு ஆளா வெளில கிளம்பி போக ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அப்சல்யூட்டா இன்னைக்கான ஒரு சுச்சுவேஷன், இன்னைக்கான ஒரு சினாரியோ கரண்டா அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப மோசமா தான் இருக்கு. சோ அதிமுகவுல உங்களுடைய கூட்டணி சரியில்லை. என்ன கூட்டணி யாரு, பாஜக அதிமுக கூட்டணி கொஞ்சம் கூட வெத்து கூட்டணி, அதெல்லாம் வந்து என்னைக்குமே பொருந்தாது அப்படின்னு சொல்லி திமுக சொல்லும் பாணியில கூட்டணி பிரச்சனைகள் கிடையாதுங்க. பாஜக அதிமுக இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா தான் இருக்காங்க. ஈவன் சில லாஸ்ட் ஐ திங்க் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கூட இவர் வந்து நம்ம எடப்பாடியார் வந்து சொல்றாரு, பாஜக வந்து அதிமுகவை மீட்டு கொண்டு வந்துச்சு, மீட்டு கொடுத்துச்சு, அந்த நன்றி அப்படிங்கறத நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம், நாங்க அந்த நன்றி விசுவாசத்தோட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா எடப்பாடியாரே வந்து பாஜகவை குறிப்பிட்டு சொல்றாரு. அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய விரிசல் வருமா, உடஞ்சு போயிருவாங்களான்னு கேட்டீங்கன்னா சான்சஸ் ரொம்ப கம்மி தான். அவங்களுக்குள்ள டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது. பட் உட்கட்சி மோதல், உட்கட்சி பூசல், உட்கட்சியில இருக்கிற சண்டைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா அதிமுக அது வந்து அவங்க சால்வ் பண்ணிக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல இருக்காங்க. நான் ப்ரொலாங் பண்ணுவேன் அப்படின்னா அந்த இழப்பு, அந்த கஷ்டம் அப்படிங்கறது அவங்க தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து அப்படியே திமுக பக்கம் போறோம் அப்படின்னா, அண்ட் ரீசெண்டா காங்கிரஸ் கூட வந்து பயங்கர முட்டல் மோதல், ஐயோ அவங்க எல்லாம் கஷ்டம்பா அப்படிங்கிறாங்கல்ல, அதே மாதிரி காங்கிரஸ் ஒரு பக்கம் அப்படின்னு வச்சுக்கிட்டா விசிகா வந்து சீட்டு கேட்டுட்டு அவங்க வந்து ஆட்சியில் அதிகாரம் கேட்கறாங்க. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இப்ப அவ்வளவுதான், இதுக்கப்புறம் வந்து எனக்கு நீங்களாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் எப்படி இந்த முக்கிய ஆட்களை தூக்கி போட்டாரோ, அதே மாதிரி திமுகவினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணி கட்சிகள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு நபர்களையும் தூக்கி தூக்கி வீச போறாரு. அதுல மொத்தமா முதல்ல விசிகா இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன சார் பேசுறீங்க நீங்க? இவங்களுக்கு தேவையான சீட்டுக அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வச்சுக்கோங்களேன், விசிகாக ஒரு 4 கொடுத்தா போதும். காங்கிரஸ் எப்பவும் போல அவங்க 2 3 போதும் அவங்களுக்கு. ஏன்னா மீதம் இருக்கிற கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா எனக்கு இன்னும் கொடுங்க அப்படின்னு கம்யூனிஸ்ட் முதற்கொண்டு எல்லாருமே வருவாங்க. சோ இவங்க ஒருத்தவங்களுக்கு இப்படி கொடுத்துட்டாங்கனாலும் வேற ஒரு பிரச்சனையில அவங்க சிக்கிடுவாங்க. இப்ப இதுல இன்னும் நிறைய கூட்டணிகள் இருந்தீங்கன்னா வாங்கன்னு அவங்க கூப்பிட்டு இருந்தா அவங்களுக்கும் சீட்டை பிரிச்சு கொடுக்கணும். சோ கூட்டங்கள் வர வர நிறைய டிமாண்ட் என்ன ஆகும், உள்ள இருக்கிறவங்களுக்கு வரும். பட் எல்லாம் பிரிஞ்சு வெளில வந்துருவாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. எதுக்காகனா அதிமுகவுல இருக்கிற முக்கியமான ஆட்களை கூட்டிட்டு போயிட்டு அவங்க திமுகக்குள்ளதான் வைக்கிறாங்கன்னும் போது உள்ள இருக்கிறவங்க உஷாரா இருந்துப்பாங்களே தவிர வெளில வர வாய்ப்பே இல்லை. சோ கூட்டணியில பிளவு, கூட்டணி பெரிய பிரச்சனையா பாக்குது. சோ திமுக கூட்டணி ஒட்டையுதுன்னு சொன்னீங்கன்னா சத்தியமா எழுதி வச்சுக்கோங்க, நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி நடந்துச்சுனாலும் அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், அவங்கள வெளில போகாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கன்ஃபார்மா முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு தெளிவாக தெரியும். சரி, அடுத்த கட்டமா இன்னைக்கு இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அது எல்லாமே மோஸ்ட்லி ரூமரா தான் இருக்கும். சோ நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பரப்புரை பண்ண போறாரு. ஸோ லாஸ்ட் பரப்புரையே வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் இந்த வாட்டி திருவாரூர்ல வந்து இறங்கிட்டாரு. ஸோ நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த லொகேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஸோ கிட்டத்தட்ட 35 நிமிடங்கள் மட்டும்தான் நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்லாம் அவருக்கு போடப்பட்டுச்சு. ஸோ இந்த நிபந்தனைப்படி நீங்க இருக்கணும், நீங்க 35 நிமிஷம் தான் பேசணும், தாவேகா சார்பில் ஏதாவது ஒரு பொருள் சேதம் அடையுதுன்னா அது நீங்க தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இதற்கு வந்து விஜய் அவர்கள் செம்மையா ஒரு தாக்கம் பண்றாரு. என்ன சொல்றாரு, நம்ம பேசுறதே ஒரு 3-4 நிமிஷம் தான், இதே நீ இவ்வளவுதான் பேசணும், அவ்வளவுதான் பேசணும், நான் கரண்ட் எல்லாம் கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னா எப்படி? ஸ்டாலின் ஐயா, உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ நீங்க
இதே மாதிரி உள்துறை அமைச்சர் வராரு, இல்லைன்னா பாஜகவுல இருந்து மோடி அவர்கள் வராரு, RSSல இருந்து வராங்க, அவங்க 3 நிமிஷம் பேசணும், 5 நிமிஷம் பேசணும், டைம் கொடுப்பீங்களா என்ன? இந்த மாதிரி பவர் கட் எல்லாம் பண்ணிடுவீங்களா என்ன? பண்ணி பாருங்க, பேஸ்மெண்ட்டே அதிரும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு செம்ம பரப்புரை. இதை பத்தி தனியா ஒரு பெரிய வீடியோவே போடலாம். வேற மாதிரி மாஸ் சம்பவங்கள் நிறைய நடந்துச்சு. மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு அப்டேட்டடா இருங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் பேசலாம், நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா தெரிஞ்சுக்கலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video.